சால்வ் பண்ணி இந்த பிட்டியை ஸ்ட்ரெயிட் லைன் கூடியதாக கண்டுபிடிச்சு. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ அதில் டேபிள் பாருங்கள். டேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்கான், ஒய் கொடுத்துருக்கான். இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்னென்ன தேவைப்படுது அதை பூரா ஐடென்டி பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன தேவைப்படுது நம்ம பாருங்கள். சம் ஆஃப் எக்ஸ் டேட்டா தேவை. அப்போ எக்ஸோட காலம் பூரா என்ன பண்ணுங்க, சம் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே என்ன தேவைப்படுது நமக்கு, சம் ஆஃப் ஒய் தேவைப்படுது. ஒய் காலம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன தேவைப்படுது பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ ஒய் ஸ்கொயர் காலம் தேவைப்படுது. சார் வந்து அதில் எக்ஸ் ஆன் ஒய் போட்டனால அதனால் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம டேபிளுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்தி பண்ணிட்டு ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ பி எடுக்கும். அப்போ பாருங்க 2 ஈக்குவேஷன் எடுத்துருக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. இது வந்து டைம் பீரியட். இப்போ டைம் எடுத்து தான் செய்யும். சப்போஸ் அவன் எந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு நம்ம புட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து क्वेश्चन வரப்ப நம்ம கீழ ஆன்சர் வச்சு பண்ணல மாதிரி. அத போய் ஏபி வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றப்ப அதான் என்ன செய்யும், அந்த ஈக்குவேஷனை சேவ் அத வந்து நம்ம எது கேட்பாங்க, நார்மல் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பா எக்ஸ் அண்ட் ஒய் எந்த ஈக்குவேஷன் ரைட் கண்டிப்பா இல்ல எக்ஸ் அண்ட் ஒய் ஒய் அண்ட் எக்ஸ் ஏதாவது எரர் கொடுத்துப்பா. இந்த 2 பேரை இப்போ 4 ஈக்குவேஷன் பேர் பூரா கொடுத்துருக்கான்னு வச்சுக்கே, 4 பேர் கொடுத்துருக்கான். இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் தெரிய நார்மல் ஃபார்ம். இது ஏதாவது மாற்றி கொடுத்து அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து பாருங்க பிட்டிய பேரப்பலா. பிட்டியா பேரப்பலா. பேரப்பலா நம்ம செகண்டரி ஃபார்ம் தானே, செகண்டரி ஃபார்ம் தான். இப்போ அதில் டி ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவேஷன் ஆஃப் பேரப்பலா. அதில் இப்போ ரெசிடியூ டிஏ ஈக்குவல் டு ஜஸ்ட் சொன்ன மாதிரி ஒய்ஐ மைனஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து இ ஈக்குவல் டு எரன் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான், ஒய்ஐ மைனஸ். அது கண்டுபிடிச்ச மாதிரி அசிஸ்வலாக எப்போ பண்ணுற மாதிரி அதே ஒர்க் தான். இதில் வந்து இ வந்து மினிமம் எப்போ கிடைக்கும், நம்ம கருவுன்றாலே தெரியுங்க. ஒரு கருவு வந்து எப்போ பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கும், ஈக்குவல் 0 வந்து பெஸ்ட் ஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நமக்கு மினிமம் ஈசி மினிமம் இருக்கும்போது டிஐ பை டிஏ அது ரெஸ்பெக்ட் ஏக்கு மொத்தம் 3 வேரியபிள் இருக்கு இல்லையா. டிஇ பை ஏ ஈக்குவல் டு 0, டி பை டி ஈக்குவல் டு 0, டி பை சி ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கண்டிஷன் வச்சு பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக் என்ன எடுக்கலாம், இ வந்து மினிமத்துக்குரிய. அடுத்து இதில் நார்மல் கர்வ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நார்மல் கர்வ் தான் முக்கியமானது. இதில் எப்படி நான் இப்போ பேரபோலா ஈக்குவேஷன் நார்மல் கர்வ், பேரபோலா நார்மல் கர்வ். இப்போ பாருங்க கிவன் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் தானே. இப்போ ஒய்யில் டேரெக்டாக என்ன பண்ணுங்க, நார்மல் கர்வ் ஈக்குவேஷன் இப்போ கீழே சம். அப்போ சம் ஆஃப் அப்போ ஆக்சுவலாக வந்து சார் மாற்றி போட்டுக்காப்ல சரியா. நீ மாற்றி இப்போ ரிவர்ஸ்லேருந்து என்ன பண்ணுங்க மாற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். கீழே ஒய் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவேஷன் வந்து மாற்றிக்கணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தானே. ஆக்சுவலாக ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எப்போக்குள்ள அதே ஃபார்ம் தான். டேக் சம் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஏ காமன் எடுத்துங்க, சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிஏ காமன் எடுத்துங்க, சம் ஆஃப் எக்ஸ். இது எத்தனை டைம் வருதோ அத்தனை டைம் டைரக்டாக போய்டும். சம் ஆஃப் சி என்றது நமக்கு என்னது என் டைம்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்சி இது ஒன்று. அடுத்து இதே போல் என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸ் ஆன் ஒய்யா ஒய் ஆன் எக்ஸ் ஆன் பார்த்துக்கணும். இப்போ இதில் பழையபடி என்ன பண்ணலாம், சம் ஆஃப் எக்ஸ் த்ரோட்டாக மல்டிப்ளை பண்ணும். த்ரோட்டாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன எடுத்துரும், சம் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி இன்ட்டு சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த என்ன தேவைப்படாது சி இன்ட்டு சம் ஆஃப் எக்ஸ். தேர்ட் ஈக்குவேஷன் சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு a into sum of x power 4, b into sum of x cube plus c into sum of x square. மெட்டீரியலாக கொஞ்சம் மாற்றி இருக்கா, ரிவர்ஸில் லெஃப்ட் டு ரைட் வந்து மாறி இருக்கு. இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. இப்போ இது வந்து 3 ஈக்குவேஷன். அது இதுக்கு வந்து ஸ்டேட் லெவலை பொறுத்த வரைக்கும் 2 ஈக்குவேஷன். செகண்ட் இயர்லேயே பேரபிள். அப்புறம் 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணு. 3 ஈக்குவேஷன்லாம் கண்டுபிடிச்சா தான் நமக்கு என்ன ஏபி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கிடைக்கும். மேக்ஸிமம் அது கஷ்டம்னு கேட்டால் அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்போம். நார்மல் ஈக்குவேஷன் பாரு பேரபிளா இதில் இப்படியெல்லாம் வருது அந்த மாதிரி. இப்போ ப்ராப்ளம் பாருங்க, பிட்டிய பேரபிளா. இப்போ இது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காப்ல. அது சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவிலேருந்தே நம்ம டேபிள் வந்து எப்படிலாம் போடணும்னு தெரிஞ்சோம். எக்ஸ் கியூப் ஒரு காலம் தேவைப்படுது, எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு காலம், அடுத்து எக்ஸ் ஒய் காலம், எக்ஸ் ஒய் ஒரு காலம், இதெல்லாம் நான் தேவைப்படலாம். அதுக்கேற்ற மாதிரி என் டேபிளில் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். மொத்தம் இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மொத்தம் வரைக்கும் மொத்தம் 3 கர்வ். ஸ்ட்ரெயிட் லைன்,
பேரபலா, இன்னொன்று வந்து எக்ஸ்பென்சிவல் கர்வ். ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பாருங்க. ஃபிட் ஏ எக்ஸ்பென்சிவல் கர்வ் y ஈக்குவல் டு ஏபி எக்ஸ். இதில் கேட்பாங்க, இந்த இது ஆல்ரெடி கேட்டுக்கானே எக்ஸ்பென்சிவல் கர்வோட இதில் கேட்டுக்காங்க ஆல்ரெடி. சரியா? எக்ஸ்பென்சிவல் குவாலிட்டியில் கேட்டுருக்காங்க எக்ஸ்பென்சிவ் கர்வ். அதில் கர்வ் ஃபிட்டிங் மாதிரி எடுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு ஏபி எக்ஸ். இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு ஒய் அண்ட் எக்ஸ் மாத்திரமே எப்படி இருக்கான்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஒய். இது ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குன்னா ஒய் ஆன் எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் கர்வ் ஃபார் ஒய் ஆன் எக்ஸ். எக்ஸ் ஆன் ஒய்க்குன்னா மாற்றி எப்படி? இப்போ இதில் என்ன டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே லாக் எடுத்துருங்க. லாக் எடுத்தோன்னே என்ன ஆச்சு நமக்கு? ஆக்சுவலாக இது என்ன லாக்? பேஸ் 10 வச்சு எடுத்துரும். பேஸ் 10 எடுத்தீங்கன்னா log 10y log a ab log ab ஃபார் ஃபார்முலா ஸ்பில் பண்ணிட்டீங்கன்னா அதில் பாருங்க இதெல்லாம் எப்படி அசைன்மெண்ட் வேறு கொடுத்துருக்கோம். கேபிட்டல் ஒய் ஏபி அசைன்மெண்ட்டுக்காக சப்மிட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கிடைச்சிருக்கு? எந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கு? ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்பென்சிவ் கர்வ் ஈக்குவேஷனை கன்வெர்டட் டு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ஃபர்தர் நம்ம என்ன பண்ணணும் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க பாருங்க. ஃபிட்டிங் கர்வ் பை ஃபார் ஒய் ஈக்குவல் டு இப்போ இந்த கர்வுக்கு என்னென்ன பண்ணணும்? சாரி ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுலேயே அதே போலாம் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். இதில் எரர் ஈக்குவேஷன் பாருங்க. எரர் இருக்கு இ ஈக்குவல் டு ஸ்ட்ரெயிட் ஃபிட்ல இதை பாரு ரெண்டு கொடுத்துருக்கான். E1 E2 பேரபோலாக்கு ஒன்று கொடுத்துருக்கான். இதில் கொஞ்சம் மார்க் பண்ணிங்க. அதாவது இது என்ன அதான் சார் இது எதுக்காண்டி அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தோம்னா ஒரு சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே ஒரே டேபிள் கொடுத்துட்டு அதில் வந்து ஃபிட்டிங் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஃபிட்டிங் த பேரபோலா விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஃபிட்டிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எதில் வந்து எரர் கம்மியாக இருக்கோ அதுதான் பெஸ்ட் ஃபிட்டிங். அதனால தான் E1 less than E2னா E1ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், E2ங்கிறது பேரபோலா. E1 less than E2னா அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட்டிங் வந்து பெஸ்ட்டு. இல்லை E2 less than E1னா அப்போ பேரபோலா ஃபிட்டிங் இஸ் பெஸ்ட்டு. இது எதுக்காக இப்படி கேட்டிருந்தோம்னா சரி இப்போ ரெண்டு எரர் கொடுத்துட்டு இது வந்து எரர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து எரர் ஆஃப் பேரபோலா. அப்போ எந்த ஃபிட் வந்து பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் எந்த பாயிண்ட் ஆக வச்சுக்கணும்னா எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து பெஸ்ட் ஃபிட்னு ஆக வச்சுக்கணும். அதுக்காண்டி இந்த பாயிண்ட் சொல்லுங்கள். அதுலேயே மாற்றிங்க ஈக்குவல் ரெண்டுமே சேம் ஸ்கோர் கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் E1, செகண்டுக்கு E2 அந்த மாதிரி போட்டாலும் சரி. இப்போ பெஸ்ட் ஃபிட் அண்ட் கீழே அது முக்கியமானது சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு E1 ஸ்ட்ரெயிட் லைன் E1 பேரபோலா ஃபிட் வந்து E2. ஸோ எது லெஸ் தான் E1 லெஸ் தான் E2 வரும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் மோர் அப்ராப்ரியேட். அதே போல் E2 லெஸ் தான் இது வந்து பேரபோலா ஃபிட் மோர் அப்ராப்ரியேட். ஸோ இந்த இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 6 ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? அது கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கேன். டிகிரி என் 6 ஃபார்முலாஸ் டிஃபைன் பை ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார்முலா வந்து எந்த இன்டர்வல் டிஃபைன் பண்ணுறாங்க நமக்கு மெயினாக -1 to 1. நியூமெரிக்கல் பொறுத்த வரைக்கும் -1 to 1. டிகிரி ஆஃப் என் 6 ஃபார்முலாஸ் டிஃபைன் ஃபார் -1 to 1. அதெல்லாம் Tn of x ஈக்குவல் டு காஸ் அதுக்குள்ள என்ன n cos n. இப்போ இதுலேருந்து வயலி பாருங்க n equal 0ன்னு போடுற போது n equal to 0. ஸோ வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் T0 of x? T0 of x equal to அது n equal டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. n equal டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உள்ள ஆட்டோமேட்டிக் எல்லாம் cos 0 1. ஸோ T0 of x equal to 1. ஸோ அகைன் n equal to 1 அப்படின்னா காஸாக காசு வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸுக்கு மட்டும் தான் வேரியபிள் வரும். ஸோ T1 of x equal to x. அகைன் n equal to 2 என்பது cos 2. ஸோ cos 2 வர்ஸ் வரும். இதில் 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா T2 of x n-க்கு வந்து 2 டைம்ஸ் இல்லையா? பாருங்க T2 of 2 times of cos squared cos inverse of x. X equal 2x squared minus 1. அது எப்படி வருதுன்னு பாருங்க. அது 2 cos inverse of x. லெஜெண்டரி பாலினாமியல் வந்து எதுக்கு பார்த்துருக்காங்க அவங்க? ஆக்சுவலாக வந்து T2 of x நத்திங் பட் என்ன சொல்லிக்கலாம்? அதை நத்திங் பட் எதுக்கு சொல்லிக்கலாம்? லெஜெண்டரி பாலினாமியல் டேரக்டாக பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த டேரக்டாக இருக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு 2 cos squared. ஸோ cos
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளேஷன் வரும். இப்போ கொஞ்சம் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணி இந்த மாதிரி இந்த வரும். ஃபார்முலா போட்டாலே சார் இந்த இதில் போட்டாலே சார் இதே வந்துடும். இப்போ T3 ஆஃப் எக்ஸ் வேணும்னா அது எக்ஸ்பிளஸ் இருக்கு. T3 ஆஃப் எக்ஸ் வேணும்னா 2 இன்ட்டு எக்ஸ் T2 ஆஃப் எக்ஸ் மைனஸ் T1 ஆஃப் எக்ஸ். அப்போ T1 T2 கண்டுபிடிச்சோம். T3 வேணுங்கிறப்ப நீங்கள் இதில் அதே இப்போ T2 ஆஃப் எக்ஸ் இருக்குல்லங்க சார். T2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ 2 இன்ட்டு T1 ஆஃப் எக்ஸ் மைனஸ் T0 ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. ஜென்ரல் ஃபார்முலா கூட T1 ஆஃப் எக்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். T1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே இங்கே இன்னொரு எக்ஸ் வந்திருக்கும். 2x போட்டிருப்பாங்க. சாரி 2x இன்ட்டு T2 ஆஃப். எப்பயுமே ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது சிபிச்சிங்கிறப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சிபிச்சி பாலினாமியல் அப்படின்னு வர்றப்ப நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் சொல்லியிருப்போம். இருந்தாலும் அந்த மெட்டீரியல் பாயிண்ட் ஆஃப் எழுதிட்டேன். எழுதுற போல பார்க்குறப்ப திருப்பி இன்னும் பார்க்குறப்ப நம்ம லெஜெண்டர் பாலினாமியல், பெசல் பாலினாமியல் கொடுத்துருக்கீங்க எல்லாமே கொடுத்துருக்கோம். பெசல் பாலினாமியல், அதே மாதிரி ஹெர்மைட் பாலினாமியல் நம்ம இதில் பார்த்துருக்கோம், டிஇல பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு சிபிச்சி பாலினாமியல்ங்கிறது ஒரு டிஇல இருந்து கொண்டு வரலாம். அது எந்த டினா ஃபர்ஸ்ட் இந்த சிபிச்சி வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை dx square minus x into dy by dx plus n square y equal to 0. n equal to 0, 1, 2, 3 இந்த மாதிரி போகும். இந்த பாலினாமியல் இருந்தால் நம்ம இந்த இது லெஜெண்டருக்கு ஒரு ஃபார்ம் சொல்லியிருப்போம். நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், டியில் பார்த்தா. அதே மாதிரி பார்த்தா சிபிச்சி பாலினாமியல் வரப்ப அந்த சிபிச்சிவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, சிபிச்சிவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அடுத்து அதே மாதிரி என்ன பார்த்துருப்போம், ஒவ்வொன்றுக்குமே நம்ம ரெக்கரண்ட் ரிலேஷன் பார்த்துருப்போம். அதே மாதிரி T1 ஆஃப் எக்ஸ் T2 ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு பார்த்துருப்போம். அந்த ரெக்கரண்ட் ரிலேஷன் வந்து நீங்கள் இந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெக்கரண்ட் ரிலேஷன் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக Tn ஆஃப் எக்ஸ் வேணும்னா 2x Tn minus 1 of x minus Tn minus 2 of x for k equal to 2, 3 up to எதுக்குனாலும் இதான் வச்சுக்கோங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது என்னதுன்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த சிபிச்சி பாலினாமியல். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம் அது நம்ம குழப்ப வேணாம். பொதுவாக தான் வந்து இது வந்து சிபிச்சி பாலினாமியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது வந்து சிபிச்சி பாலினாமியல் ரெக்கரண்ட் ரிலேஷன் சொல்லுவாங்க. ரெக்கரண்ட் ரிலேஷன் அப்ப நமக்கு T0 ஆஃப் x equal to 1, T2 ஆஃப் x equal to x. இதை நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இதுக்கு எதாவது கஷ்டம் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது வேணும்னா இந்த ஃபார்முலால போட்டுருங்க. சாரி T1 ஆஃப் எக்ஸ். அப்போ இப்போ T2 ஆஃப் எக்ஸ் வேணும்னா இந்த ஃபார்முலால போய் ஜஸ்ட் இதான ஜென்ரல் ஃபார்முலா, இதில் போய் என்ன போடுறீங்க, இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் Tn மைனஸ் 1 வர்றப்ப என்ன வந்துடும், T1 ஆஃப் எக்ஸ் மைனஸ் Tn மைனஸ் 2 வர்றப்ப T0 ஆஃப் எக்ஸ். அப்போ 2x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ அடுத்த பாலினாமியல் வந்து நீங்க என்ன செஞ்சா போதுங்க, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன செஞ்சா நீங்க மேக்ஸிமம் 4, 5 வரைக்கும் பார்த்து வச்சுட்டா போதும். 6, 7 இடத்துல நம்ம அப்படிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. கஷ்டமாலாம் வந்து நமக்கு ட்ரைன் பண்ற மாதிரி போகாது. அதனால சிபிச்சி பாலினாமியல் வர்றப்ப முதல்ல அந்த சிபிச்சி பாலினாமியல் நம்ம எப்பயும் போல அந்த லெஜெண்டர் பாலினாமியல், பெசல் பாலினாமியல் அது மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொண்டு வந்திருக்கும். அப்படி வர்றப்ப ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன், அடுத்து அந்த சிபிச்சி வந்து நம்ம Tn ஆஃப் எக்ஸ் ரெக்கரண்ட் ரிலேஷன் வந்து இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்றீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் அப்படியே இருக்கும். நான் முக்கியமான பாயிண்ட் கொடுங்க, உங்களுக்கு ஹைலைட்ஸ் கொடுங்க நான் சொல்றேன். இதை வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். இப்போ எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நம்ம வந்து எப்போ எப்படி வந்து பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்த்துட்டோம். அடுத்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப், இது ஒரு முக்கியமான 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ. லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xn in
Tn of x ன்னு கேக்குறாங்க is leading coefficient அப்படிங்கிறப்ப 2n minus 1 2n minus 1 when n greater than or equal to 1 n greater than or equal to 1 வந்து leading coefficient வந்து 2n minus 1 first point அந்த differential equation எழுதி வச்சுக்கோங்க second point recurrent relation எழுதிக்கோங்க அடுத்து t0 t1 ஆ வச்சுக்கோங்க t0 equal to 1 t0 t1 of x equal to x அடுத்தது வேணா அந்த recurrent relation என்ன செஞ்சலாம் நீங்க கொண்டு வந்துடலாம் அதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்றீங்க லீடிங் கோஎஃபிஷியன்ட் இந்த பாயிண்ட் முக்கியம் சிவிச்சி பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம போனாண்டதுல வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க அது d ல கேட்டிருந்தாங்க சிவிச்சி பார்க்கணும் வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க டைரக்டா இதே கேட்டிருந்தாங்க t1 of x அதே கேட்டிருந்தாங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிவிச்சி பார்க்கணும் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி சிமெட்ரி வரப்ப 2m of minus x t 2m plus 1 of minus x அப்ப நம்ம இந்த ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஆவச்சு ஈவன் ஃபங்க்ஷன் வரப்ப என்ன வரும் f of minus x equal to f of x ஈவன் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும்ல f of minus x equal to f of x ஆட் ஃபங்க்ஷன் வரப்ப f of minus x equal to minus f of x அப்பதான் ஆவச்சுட்டோம்னா இந்த அதே தான் வரும் t 2m of x இத பாத்தீங்கன்னா t 2m plus 1 of minus 2m plus 1 of x இது வந்து ஈவன் இது ஆட் நான் ஆவச்சுட்டீங்கன்னா இது ஈவன் தானே 2 power 2 ஆல இது ஈவன் இது 2 ஓட மல்டிபிள்ஸ் வந்து 1 கூட வந்தா இது ஆட் அதனால இந்த நீங்க ஆவச்சுக்கலாம் இதுல நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் பாயிண்ட் வந்து ரெக்கரண்ட் ரிலேஷன் தேர்ட் பாயிண்ட் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸன் அடுத்து சார் உட்காருங்க சார் உட்காருங்க ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அடுத்து ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த்ல தான் வந்து நமக்கு அதான் மொத பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் சரி நடந்தப்ப நம்ம கட்டணும் ட்ரிகோனோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அடுத்த பாயிண்ட் ட்ரிகோனோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செபிச்செவ் அப்ப ட்ரிகோனோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா அங்கதான் வந்து tn of x equal to cos of n cos inverse of x இது முக்கியமான பாயிண்ட் தான் பாத்துக்கோங்க tn of x equal to cos of n cos inverse of x இதுல x ஓட வேல்யூ வந்து belongs to -1, closed interval -1, அடுத்து இந்த இதுல இந்த cos θ ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா belongs to closed interval 0 to π ன்னு சொல்லிருப்பாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த பாலினாமியலுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்ப இதுக்கு tn of x னா எத்தனை ரூட்ஸ் இருக்கு போகுது சார் n ரூட்ஸ் இருக்கு அது தெரிஞ்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் ஜீரோஸ் இன் -1, அந்த 1, 1 எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு பாக்குறப்ப அப்ப tn of x has n distinct zeros ஆனா எல்லா பாயிண்ட்டுமே நான் சொல்லியிருக்கேன் zeros such that lie in the interval -1, அந்த distinct zeros தான் xk ன்னு வச்சுக்கிறாங்க x sub is k அப்ப அந்த x sub is k வேணும்னா என்ன சொல்றாங்கன்னா அதான் பொதுவா எப்படி சொல்றாங்கன்னா cos 2k plus 1 into pi by 2n for k equal to 0, 1 up to n minus 1 இதுல இந்த xk x1 இந்த k equal to 0 ன்னு போறப்ப x0 x1 x2 x3 ன்னு கிடைக்குது பாத்தீங்களா x0 x1 இததான் வந்து செபிச்செவ் நோட்ஸ் சொல்வாங்க சொல்லிப்பா இத என்ன சொல்வாங்கன்னா செபிச்செவ் நோட்ஸ் அது எல்லாமே சொல்லி வைக்கிறேன் மெட்டீரியல் அப்படியே இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் எல்லா பாயிண்ட்மே இருக்கா இல்லையா செபிச்செவ் நோட்ஸ் இததான் வந்து செபிச்செவ் நோட்ஸ் சொல்லுவாங்க சார் the roots of TNR are the epsilon j equal to cos and k with 2 I minus 1 போட்டுருக்காங்களா இப்ப பாருங்க நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு சார் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து the degree of n Chebyshev polynomial is defined for இது வந்து trigonometric representation of Chebyshev polynomial முதல்ல அடுத்து n equal to 0 னா t0 of x 1 t1 of x equal to x t2 of x பார்த்துட்டோம்
அடுத்து இந்த 4வது பாயிண்ட் என்னன்னா அது ஒரு ரிலேஷன், அது ஒரு முக்கியமான ரிலேஷன் தான். அதாவது cos n plus 1 theta equal to 2 cos theta cos n theta minus cos n minus 1 அந்த ரிலேஷன் ஆக வச்சுங்க. அடுத்து இருக்கிறதே நம்ம பார்த்தோம்லங்க ரெக்கரண்ட் ரிலேஷன், அதான் என்னதுங்க ரெக்கரண்ட் ரிலேஷன் பார்த்தோம். அந்த சிபிசி பாலினாமியல் ஆர்த்தோகோனல் பாலினாமியல்ஸ் வித் இன்னர் ப்ராடக்ட். இன்னர் ப்ராடக்ட் அங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க, f of x g of x root of 1 by root of 1 minus x square தான் 1 minus x square whole power minus 1 by 2 கொடுத்துருப்பாங்க, அதான் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த tn of x modulus of tn of x வந்து less than or equal to 1 இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த 2k plus 1 கொடுத்துருக்கோம், 2k minus 1 கொடுத்துருக்காங்களா. சரி சரி பார்த்து நான் சொல்றேன் சார், என்ன பார்த்து நம்ம நெட்ல பார்த்து எடுத்தது இதுவே. ஆமா நான் நெட்ல பார்த்து எடுத்திருக்கேன். ஒரு இதுல வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இன்னொரு இதுல பாக்குறப்ப நீ காலையில சரி பார்த்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அதுல வந்து சில நோட்ஸ் எடுத்த வரிசையா இருக்கும். அப்படி பாக்குறப்ப 2k plus 1 கொடுத்துருக்காங்க. நான் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். நான் அடுத்து பாத்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம் எதுக்காண்டி கொடுத்துருக்கீங்கன்னா பிசிக்ஸ் டிஆர்பியில நிறைய தடவை டயக்ராம் கேட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லெஜெண்டர் பாலினாமியலுக்கு டயக்ராம் கேட்டு. அப்ப நமக்கு இதுல வந்து இன்ஜினியரிங் பொறுத்து வர்றப்ப பிசிக்ஸ் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் கேட்கலாம். இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வர்றப்ப நீங்க சிபிசி பாலினாமியலுடைய செகண்ட் பாலினாமியலை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், T2 of x T1 of x வந்து படமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதனால தான் அந்த படம் கொடுத்துருக்கோம். முதல் ஒரு 2-3 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். படம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஃபர்ஸ்ட் பாலினாமியல் பாத்தீங்கன்னா இது ஒரே லோடு நீங்க போட்டுக்கலாம். அதாவது XY ஆக்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதான் அப்படி கொடுத்துருக்கோம். ஆனா எதுக்குள்ள எடுத்துருக்காங்கன்னா -1 2 + 1 தானே சார் சொல்லியிருக்காங்க. அதனால -1 2 -0.5 +0.5 +1. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 0.5 +1 -0.5 +1. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா -1ல ஆரம்பிச்சு 0 வழியா அந்த ஆரிஜின் வழியாகவும் போகும், +1 வரைக்கும் வந்துருக்கு. கோடா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாலினாமியல், ஃபர்ஸ்ட் சிபிசி பாலினாமியல் இதான் வந்து T1 of x பாங்க. அப்ப T1 of x னா அது ஸ்ட்ரெயிட் லைன், அப்படி ஆரம்பிச்சுக்கிறீங்க. இப்ப செகண்ட் இது பாத்தீங்கன்னா இங்க +1 இங்க +1 வழியா -1 ஆரம்பிச்சிருக்கும், அப்படியே 0.5 கீழே இறங்கி இங்க +1 வரைக்கும் பேரப்படாம கிடைக்கும். இதுதான் வந்து செகண்ட் பாலினாமியல் சொல்லுவாங்க. இந்த ஒண்ணு நான் இந்த ஒண்ணுக்குள்ள முடிச்சிருப்போம். அதுல நான் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். படமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுல ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்படி ஆரம்பிச்சு இங்க கீழே -1ல ஆரம்பிச்சு மேல போய் மோதி, ஆனா இது ஆரிஜின் வழியா வராது, அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு கோடா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரு 2 பேரபோலா மாதிரி தெரியும். இங்கிட்ட ஒரு பேரபோலா, இப்படி அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பேரபோலா, இப்படி ஒரு பேரபோலாவா கிடைக்கும். இதை வந்து இதை வந்து பேரபோலா வந்து T2 of x பாங்க. இந்த படத்தை வந்து T3 of x சொல்லுவாங்க. அந்த நீங்க அந்த ஃபார்ம் மட்டும் ஆவச்சுக்கிட்டா போதும். ஸ்ட்ரெயிட் லைனா T1, பேரபோலா T2, அதே மாதிரி இப்படி ஒரு பேரபோலா இப்படி ஒரு அந்த மாதிரி கரு வருதுன்னா அதை வந்து T3 அப்படின்னு ஆவச்சுட்டா போதும். T4 வர்றப்ப பாருங்க, நான் அந்த போட்டு காட்டுறேன். T4 போட்டு காட்டுறேன். T4 பாத்தீங்கன்னா 3 பேரபோலா வரும். இப்படி ஆரம்பிச்சு 1 ஆரம்பிச்சு இது வந்து இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா T4 சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா T4 3 பேரபோலா வந்துருக்கு. T5 வரப்ப பாருங்க 4 இங்கிட்ட 1 வருது, 1 2 3 4 வர மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 இது நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். அதுக்கு மேல நமக்கு தேவை படம் கேட்க போறது இல்லை. ஆனால் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றப்ப படமும் கேட்கலாம், கண்டிப்பா கேட்டுதான் படம் கொடுத்துட்டு இந்த படம் எந்த பாலினாமியலுக்கு நோட் பண்ணுது, P1 of x லெஜெண்டர்ல கேட்டுருந்தாங்க. பிசிக்ஸ் டிஆர்பி P1 of x P2 of x P3 of x கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி சிபிச்சி பாலினாமியலுக்கு படம் இருக்கு. நாம இதை போட்டு வச்சுக்கோங்க. 4 கொடுக்காம வந்திருக்கோம். இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா 5 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும்.
இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சார் அடுத்து எக்ஸ்ட்ரீம் வேரியன்ஸ்ல தான் வந்து அடுத்த பாயிண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அடுத்த டயகிராம் பார்த்துட்டோம். 7வது பாயிண்ட் 8வது பாயிண்ட் டயகிராம் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேரியன்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் வேரியன்ஸ்ல என்ன போட்டுருப்பாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Tn of x. மாடுலஸ் ஆஃப் Tn of x வந்து less than or equal to 1 for minus 1 less than or equal to s less than or equal to. இது நம்ம மெட்டீரியலே கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் சிபிசி பாலினாமியல்ங்கறப்ப இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்போம். Tn of x மாடுலஸ் ஆஃப் Tn of x less than or equal to 1. இது வந்து எக்ஸ்ட்ரீம் வேரியன்ஸ் பாயிண்ட்ஸ்ல சொல்லிருப்பாங்க. அடுத்து அந்த ரிலேஷன் சொல்லிருப்பாங்க. எந்த ரிலேஷன்னா cos n theta equal to 2 cos theta cos n minus 1 theta minus cos n minus 2 theta. இதுலயே திருப்பி நம்ம தீட்டாக்கு பதிலா இப்ப cos inverse of x ன்னு போட்டீங்கன்னா அதுவும் இந்த ரிலேஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2x cos n minus 1 தீட்டாக்கு பதிலா என்ன போறாங்கன்னா cos inverse of x minus cos n minus 2 தீட்டாக்கு பதிலா cos inverse of x equal to இந்த இடத்துல பாத்தீங்கன்னா cos n cos inverse of x. இதான் வந்து என்னன்னு பார்த்தோம். சிபிச்சி trigonometric representation of cos n cos inverse ன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதை இப்படி எழுதலாம். 2 cos n minus 1 cos inverse of x cos n minus 2 cos inverse of x. அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து சிபிச்சி பாலினாமியல் பொறுத்தவரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ் இதான் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமல் இன்டர்போலேஷன் பாயிண்ட்ஸ். ஆப்டிமல் இன்டர்போலேஷன் பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அங்க ஒரு புதுசா ஒரு நார்மலைஸ் சிபிச்சி பாலினாமியல் கொண்டு வருவாங்க. சிபிச்சி பாலினாமியல் பார்த்தோம் நம்ம. ஆனா இந்த சிபிச்சி பாலினாமியல் பார்த்தோம். சிபிச்சி என்னன்னு பார்த்தோம்னா சிபிச்சி வரப்ப Tn plus 1 of x equal to 2x Tn of x minus Tn minus 1 of x. இப்ப நார்மலைஸ் ஒன்னு கொண்டு வரோம். நார்மலைஸ் செபிஷேவ் பாலினாமியல். அவன் நார்மலைஸ் செபிஷேவ் பாலினாமியல் வந்து t கேப் போட்டுருப்பாங்க. n plus 1 equal to 2 power minus n Tn plus 1. இந்த Tn plus 1 இது என்னன்னு பாத்தீங்கன்னா செபிஷேவ் பாலினாமியல். அப்ப அந்த செபிஷேவ் பாலினாமியலையும் 2 power minus n சேர்க்கிறப்ப கிடைக்கக்கூடியதுதான் நார்மலைஸ்டு செபிஷேவ் பாலினாமியல் ஆவச்சுங்க. இது எப்பயுமே மோனிக் பாலினாமியலா இருக்கும். அப்ப லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்பயுமே எப்படிங்க இருக்கும்? 1 தான். அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 1 இருந்தா தான் அது என்னன்னு சொல்லுவாங்க? மோனிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல லீடிங் டேர்ம் அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்கோம். நார்மலைஸ்டு செபிஷேவ் பாலினாமியல்ஸ் ஆர் மோனிக் பாலினாமியல்ஸ். The leading term in Tn minus 1 is xn minus 1. அப்ப இந்த இதுல என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா Tn plus 1 னா லீடிங் டேர்ம் வந்து 2 power n xn plus 1. இதே மோனிக் பாலினாமியல் மோனிக் சாரி நார்மலைஸ்டு செபிஷேவ் உடைய லீடிங் டேர்ம் வரப்ப என்னங்க வருது சார்? xn plus 1 மட்டும் வரும். அதுல xn plus 1 சொல்றாங்க. இங்க ஏற்கனவே 2 minus n இருக்கு. அதாவது வச்சுக்கோங்க. இங்க வந்து இதோட லீடிங் டேர்ம் கேட்டாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2n xn plus 1 சொல்லி. இதுல இப்ப நார்மலைஸ்ட்ல வந்து லீடிங் டேர்ம் வரப்ப வெறும் xn plus 1 ஆகும் வச்சுக்கோங்க. அது நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. Tn plus 1 equal to Tn plus 1 of x. நார்மலைஸ்டு Tn plus 1 of x equal to x power n plus 1 minus qn of x. அந்த qn of x க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்க சார். qn of x equal to x n plus 1 minus t power n plus 1 of x. சார் இதெல்லாம் கொஞ்சம் ஆவச்சுக்கணும். செபிஷேவ் பாலினாமியல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அதோட ரெகுலர் ரிலேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் 4 பாலினாமியல் வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க? மனப்பாடமா வச்சுக்கோங்க. அடுத்து அதோடைய
ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா சில ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா எப்படி இருக்கும், அடுத்து அதோடைய எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் எப்படி இருக்கும், அப்படி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கூட சொன்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படம் தெரிஞ்சுக்கோங்க. படம் போட்டோம்ல சார், அந்த படம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலைஸ்டு இது பார்த்தீங்கன்னா அடுத்து 5ஆவது பாயிண்ட் முக்கியம். ஃபார் n greater than 0 polynomials t bar n plus 1 of x oscillate between plus or minus 2 power minus n. அது முக்கியமான பாயிண்ட். அடுத்து இந்த 6th பாயிண்ட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா t bar t cap n plus 1 n neta j equal to அந்த எண்ணத்தை நீட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. neta j n plus 1 q அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ரிலேஷன்ஸ்லாம் அது முக்கியம் சார். கேட்டால் என்ன கேட்க போறாங்க ரிலேஷன் போன வட்டம் டைரக்டா டெஃபினேஷனே கேட்டிருந்தாங்க. சிபிச்சி பண்ணாங்க டெஃபினேஷன் தான் கேட்டிருந்தாங்க. போன வட்டம் டெஃபினேஷனே கேட்டிருந்தாங்க. அந்த காசு என்ன மைனஸ் பண்ணுறப்ப என்ன வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இதில் கேட்டிருந்தாங்க. நம்ம அதில் அது நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கொடுத்தாங்க. அடுத்து வந்து எரர் பவுண்ட் கொடுத்துருப்போம். எரர் பவுண்ட் வர்றப்ப எரர் பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. we have to find a polynomial qn together with n plus 1 distinct points. அந்த எரர் இஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எரர் இந்த இடத்துல அப்ப என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா n plus 2 distinct points இருக்கும். அடுத்து எரர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா maximum of x belongs to minus 1, 1 modulus of x power n plus 1 minus qn of x equal to error. அப்ப என்னங்க சொல்றாங்க 2 power minus n. இதான் வந்து அப்ப சிபிச்சி பாலினாமியல் இருக்கக்கூடிய எரர் டேர்ம் ஆச்சு 2 power minus n. இந்த தேரம் வந்து திருப்பி அதை முன்னாடி சொன்னதை திருப்பி சொல்லியிருக்கோம். முன்னாடி ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் தேரம். இதுவே வேற எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எரர் பவுண்டவே மேக்ஸிமம் ஆஃப் minus 1 less than or equal to x less than or equal to 1 modulus of t of x less than or equal to maximum of minus 1 less than or equal to x less than or equal to 1 modulus of q of x. இங்க பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா ஈக்குவல் டு வரப்ப இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரப்ப அங்க பாலினாமியல் கிடைக்குது. ஈக்குவல் டு வரப்ப இத தான் சொல்லிருக்காங்க 2 power minus n தட்னா 1 by 2 power n சொல்லிருக்காங்க. இந்த பவுண்ட் ஆவச்சுங்க இது வந்து எரர் பவுண்ட்னு வரப்ப இந்த மாதிரி கொடுத்துரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அங்க q of x வந்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு வரப்ப இந்த 2 power minus n கிடைக்கும். இதுல இப்ப q of x னா என்ன உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். q of x அத வந்து என்ன சொல்லிருக்காங்க to minimize the upper bound for the error en of x, one upper bound is formed by taking the product of maximum value of q of x and the maximum value f of n plus over all the interval minus 1 to minimize the factor. Shibichi discovered that x0 x1 should be chosen so that q of x equal to 1 by 2 power n t n plus 1 of x. அப்ப ஆமா நான் கால்ல பாக்குறப்ப ஒரு தடவை பார்த்து இருக்கேன் எழுதி சொல்றேன். q of x ன்னு கேட்டாங்கன்னா அது இந்த இடத்துல q of x வருது. அதுக்காக அந்த வேல்யூ ரொம்பலாம் குழப்பிக்கிறாங்க. ஏன் என்ன சிபிச்சின்னு என்ன ரொம்ப குழப்பிக்கிறாங்க. சிபிச்சின்னு வரப்ப அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆக வச்சுக்கோங்க, ரெக்கரண்ட் ரிலேஷன் ஆக வச்சுக்கோங்க. அது டெஃபினேஷன் இருக்கு பாத்தீங்களா cos of cos inverse of n into cos inverse of x அத வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் 4 பாலினாமியல் ஆக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நார்மலைஸ்டு சிபிச்சி ஆக வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் t கேப் ஈக்குவல் டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க சார். அந்த ரிலேஷன் ஆக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எரர் பவுண்ட் எரர் ட்ரங்கேஷன் இதை பார்த்தாலே நமக்கு மேக்ஸிமம் போதும். சிபிச்சி பாலினாமியல் அப்ராக்ஷன் கொடுத்துறோம் அப்படின்னு இதை பார்த்து ரொம்ப நம்ம யூஸ்னா மீதி ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொஸ்டின் நம்ம வரும். நெக்ஸ்ட் வரப்போ கொஸ்டின் வந்துடும். ஒரு ஸ்மால் இன்டர்வல் இருக்குங்க சார். அடுத்து வந்து நம்ம கியூபிக்ஸ் பிளேன் பார்க்கணும். முடிச்சுலாம் அடுத்தலாம் நேமாக போயிடும். ஒன்றுமே இல்லை. அடுத்து
எதுனா இப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்சுவும் இந்த கியூபிக் ஸ்பிளைன்மே பார்த்தீங்கன்னா வளவளன்னு இருக்க மாதிரி தெரியும். மெட்டீரியல் பார்க்குறப்போ உங்களுக்கு கியூபிக் ஸ்பிளைன்லாம் பார்த்தீங்கன்னா வளவளன்னு இருக்க மாதிரி இருக்கும். வெறும் எஸ்ஐஆபிஎக்ஸ் எம்ஐஆபிஎக்ஸ் அப்படி போட்டு குழப்பி இருப்பாங்க மாதிரி தெரியும். அது ஒன்றுமே இல்லை. ரெண்டே 2 பாயிண்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க. எக்ஸை ஒரு இன்டர்வலில் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ஆகுது யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ கியூபிக் ஸ்பிளைன் அது கொஞ்சம் அதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கா இந்த வந்து ரொம்ப வேகம் ஈஸியாக போயிடும். சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. சிங்கிள் ஸ்டெப் மெத்தட், மல்டி ஸ்டெப் மெத்தட். சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல டெய்லர் சீரிஸ் மெத்தட், ஆயிலர்ஸ் மெத்தட்ல ஆயிலர், மாடிஃபைட், இம்ப்ரூவ்ட் ஆயிலர்ஸ் மெத்தட் 3 வரும். அடுத்து அன்சிக்யூட்டா மெத்தட், அது சிங்கிள் ஸ்டெப் மெத்தட், பாயிண்ட் பேஸ் மெத்தட்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டெப் மெத்தட். மல்டி ஸ்டெப் மெத்தட் 2 ஆர்எம் டேஷ்போர்ட், ப்ரிடிக்டர் அண்ட் கரெக்டர் ஃபார்முலா, மைல்ஸ் ப்ரிடிக்டர் அண்ட் கரெக்டர் ஃபார்முலா. அந்த ரெண்டுக்கு ஃபார்முலா, ப்ரிடிக்டர் ஃபார்முலா, கரெக்டர் ஃபார்முலா, அதோட எரர் மட்டும் தெரிஞ்சாலே போதும். அதெல்லாம் கணக்கு கேட்டால் நம்ம போடவே முடியாது. கால்குலேட்டர் நம்ம போடலாம், அது போடவே முடியாதுன்னு கேட்கக்கூடாது, அதை கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வேகமாக போயிடும். ஃபார்முலா மட்டும் பார்த்தாலே போதும். கடைசியா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போயிடுவாங்க. பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ். அதுக்கடுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரப்ப நம்ம ஏற்கனவே நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை பார்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு எப்படி பேரபோலிக்கா, எலிப்டிக்கா, ஹைப்பர்போலிக்கா பிரிக்கிறது. பேரபோலிக்னா எலிப்டிக்னா லேப்லாஸ் ஈக்குவேஷன், பேரபோலிக்னா கீப் ஈக்குவேஷன், ஹைப்பர்போலிக்னா வேவ் ஈக்குவேஷன். இந்த ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா வந்து எலிப்டிக்கு. இதுக்கு வர்றப்ப பேரபோலிக் வர்றப்ப எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலாவும் கிராங்க் நிக்கோல்சன் ஃபார்முலாவும். அடுத்து ஹைப்பர்போலிக் வர்றப்ப எக்ஸ்பிளிசிட். அதோட சிலபஸ் முடிச்சிட்டாங்க. மைனஸ் முடிச்சலாம் போறாங்க. அதே மாதிரி ஏமாச்சிக்கலாம். ஸ்மால் பிரேக்.